இன்று ரம்ஜான் திருநாள். ரம்ஜான் திருநாள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கும் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களால் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்க ஒரு பண்டிகையாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. ரம்ஜான் திருநாள் எதற்காக நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். நோன்பு இருக்கும்போது உணவை மட்டுமல்ல, பொய் மற்றும் புறம் பேசுதல், மோசடி செய்வது, கெட்டதை பார்ப்பது, இல்லறத்தில் ஈடுபடுவது உள்ளிட்டவற்றை விலக்கி வைக்கின்றோம். ஏழைகளின் பசியை உணர வேண்டும் என்பதற்காக நோன்பு நமக்கு கட்டாயமாக்கப்படல. அப்படி இருந்திருந்தா ஏழைகளுக்கு நோம்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும். மனிதன் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதில் இறைவனுக்கு விருப்பமும் இல்லை. எதுக்காக அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா, நபிகள் நாயகனோட தோழனான அப்துல் ஹப் இப் அமர் நாள் கணக்கின்றி நோன்பு வைத்திருந்தார். இதை அறிந்த நபிகள் நாயகம் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைப்பது கடமை, மற்ற நாளில் மாத கணக்கில் நோன்பு வைப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, குடும்ப நலத்தையும் கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நோம்பின் நோக்கம் மனிதனை பக்குவப்பட வேண்டும் என்பதுதான். அதே நேரம் நோன்பு வைப்பதால் உடலில் உண்டாகும் மாற்றங்கள் நமது ஆரோக்கிய வாழ்விற்கு வழிவகுக்கும் என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவும் கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆன்மீக வழிகாட்டு மட்டுமே இஸ்லாம் நோக்கம் கிடையாது. அதையும் தாண்டி பல விஷயங்களை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தண்ணீரை வீண் விரயம் செய்யக்கூடாது என குரானில் வசனமே இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த வசனத்துக்கும் மனிதனின் பக்குவப்பட்ட செயலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மறுமை நாளில் இறைவன் கேட்கும் பல கேள்விகளில் ஒன்று, உன் கல்வி பிறருக்கு எப்படி பயன்பட்டது என்றுதான். இதில் மார்க்க கல்வியை மட்டுமே இறைவன் குறிப்பிடுகிறான் என நினைத்தால் அது தவறு. இந்த உலக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாம் கற்ற கல்வியையும் சேர்த்தே அந்த கேள்வியை இறைவன் எழுப்புகின்றான். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் விளக்கமும் கொடுத்திருக்காங்க. நீங்கள் கற்ற கல்வி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பயன்படும் வகையில் மட்டுமே வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்க நினைக்காதீர்கள். அந்த கல்வியை பிறருக்கு கற்றுத்தாருங்கள். அந்த கல்வியால் மற்றவருக்கு நன்மை தரும்படியான செயல்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வட்டியை ஹரமாக இறைவன் அறிவித்திருக்கிறான். இன்றைய வேகமாக உலகில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற ஓடிக்கொண்டுதான் இருக்காங்க. வட்டியை பற்றியெல்லாம் யோசித்தால் ஆகாது என கூறுபவர்கள் உண்டு. வட்டியை ஏன் இறைவன் தடுத்தான் என்பதை பார்க்க வேண்டும். ஏழைகளை மேலும் ஏழையாக்கி அவர்களை சுரண்டும் கொடூரத்தனம் தான் வட்டி என இஸ்லாம் பயங்கரமா வட்டியை பத்தி ஒரு தியரியை சொல்றாங்க. பிறருக்கு உதவி செய்கின்றேன் என கூறிக்கொண்டு அந்த நபருக்கு தீங்கானதையும் செய்தால் அதனால் அவர் சந்தோஷப்பட முடியுமா? வட்டி வாங்குவது கொடுப்பது இரண்டுமே இஸ்லாம் ரொம்ப கடுமையாக தடுத்து வந்துட்டு இருக்குன்றது உங்கள எத்தனை பேருக்குங்க தெரியும்? மேலும் வட்டி இல்லா வாழ்க்கை தான் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு இஸ்லாம்ல ஒரு வசனமே வந்துட்டு இருக்கு. இப்படி பல மனிதன் பக்குவப்பட வேண்டிய செயல்களை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த இஸ்லாம் மதத்தின் நோன்பு அப்படின்னு பல வல்லுநர்கள் தற்போது சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு என் மனமார்ந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்.